நாட்டின் 75வது குடியரசு தின விழாவை கொண்டாடி வரும் நிலையில் மகத்தான சாதனைகள் படைக்கும் மகளிருக்காக இந்த தினத்தை சமர்ப்பிக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் பெண்களுக்கான அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜாவுடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 75 ஆண்டு காலம் குடியரசு தினம் கொண்டாடுறோம். இப்ப பெண்கள் சாதித்தது என்ன, சர்க்கிள்கள் என்ன, சவால்கள் என்ன? சாதித்ததுன்னா, நான் ஒரு இல்லத்தரசியாக இருந்திருக்கேன். ஒரு கடைக்கு கூட நான் வெளியே வந்தது கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். இது நம்ம முதல்வர் 50% மகளிர் இடஒதுக்கீடு ஒதுக்குறதுனால மாநகராட்சி பேயர் பெண் என்றானதுனால என்னை நிற்க வச்சாங்க. இதுதான் என் முதல் அனுபவம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இங்கே வந்தவனே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் இங்கே மேயர் ஆனதில் எனக்கு மிகவும் சந்தோஷம், பெருமையாக இருக்குது. நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்ற பெண்களும் நம்மளை பார்த்து ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு பெண்கள் முன்னேற வேண்டும் என்பது தான் என் ஆசை. அதுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் இப்போ கல்வியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்களுக்கு ஊதியத்தொகை, கல்லூரி படிக்க 1000 ரூபாய், 6வதுலேருந்து 12வது வரைக்கும் மாதம் 1000 ரூபாய், இந்த மாதிரி உயர்த்தி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மேலும் மேலும் உயர்ந்து பெண்கள் நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும் என்பதில் நம்ம முதல்வர் அவர்கள் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, அதை ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டு செய்யறாங்க. அதுல பெண்கள் நிறைய முன்னேற்றம் அடைந்து வந்திருக்கிறாங்க. பெண்கள் முன்னேறினாலும் ஒரு சில தடைக்கற்கள் இருக்கிறது. அந்த தடைக்கற்கள் நிச்சயமாக படிக்கற்களாக மாறும் என்பது மேயரின் ஒரு தகவலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் ஸ்ரீதர்.